வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். நான் என் தாய் திருநாடான இந்திய நாட்டையும், என் தமிழ் திரு நாடான தமிழ்நாட்டையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன். எல்லையில்லா மதிப்பும் மரியாதையும் என் நாட்டின் மேல் வைத்திருக்கிறேன். அந்த நாட்டுப்பற்றினால் தான் நான் இந்த காணொளிகளை பேசுகிறேன். எனக்கு வருமானம்லாம் இதில் வரதில்ல. செலவு தான், டைம் வேஸ்ட்டு தான். ஆனாலும் பல பணிச்சுமைகளுக்கு மத்தியில் நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய கருத்தை வெளியே சொல்லணும்னு பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பிஜேபிக்காரங்க ஏட்டிக்கு புட்டியாகவே காணொலியில் பேசுகிறாங்க. நான் இந்த நாடு வளரணும், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம பேசுகிறோம். அதனால் எனக்கு தயவு செஞ்சு ஒரு உதவி பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலான ஆதரவை கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிஜேபிக்காரங்க என்னென்ன பேசுகிறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க ஒரு காணொலியில். இது வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படி என்ன சொல்லலாம், அது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்தியர்கள் மேல் தாக்குதல். நீ செலக்டிவா ஏன்டா இந்துவா பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணும், ராஜ்நாத் சிங் பதவி விலகணும், இத்தனை உயிர் போயிருக்கு. பார்த்தீங்களா? கேட்டீங்களா? அமித்ஷா ஏன் பதவி விலகணும், ராஜ்நாத் சிங் ஏன் பதவி விலகணும், மோடி ஏன் பதவி விலகணும் அப்படின்னு நம்ம திருமாவளவன் கேட்டுக்காரு போல். திருமாவளவன் கேட்டோன்னா பொங்கிருச்சு. இதுக்கு ஏன் பதவி விலகக்கூடாதுன்னு நம்ம கேட்கணும்ல. ஏன் பதவி விலகக்கூடாது? இது ஒரு வேளை காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளவு வம்புத்து வந்துருக்கும், எவ்வளவு துன்பம் வந்திருக்கும், எவ்வளவு ரணகலம் ஆக்கியிருக்க மாட்டீங்க. இந்தியாவை அப்படியே புரட்டி போட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே பிரதமர் அலுவலகம், பிரதமரோட வீடு எல்லாம் முற்றுகையிடப்பட்டு பயங்கரமான நீங்கள் ஒரு அரசுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணியிருப்பீங்க. ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பீங்க. கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டை வந்து கிட்டத்தட்ட பாதி நாட்டை சூறையாடி இருப்பீங்க. இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தால். இது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கவும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அது எதிர் திசையிலிருந்தும் நீங்கள் ஏற்கனவே குண்டு வெடித்ததே வந்து அது உங்களுக்கு இது பாதகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு இராணுவ வீரர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 இராணுவ வீரர்கள் நாங்கள் எல்லையில் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த 20 இராணுவ வீரர்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரி தான் கர்னல் அமித் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரி எங்களை அப்புறப்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு மிலிட்ரிக்காரர் சொல்கிறாருங்க. சின்ன பையனாக தான் இருக்காப்புல. அந்த பையன் சொல்கிறாப்புல, மிலிட்ரிக்கார பையன், இந்த யூனிஃபார்மில் இருக்கார். ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. எங்கள் 20 பேற்றையும் அந்த இடத்துல வந்து அகற்றி பயங்கரவாதிகள் உள்ளே வருவதற்கான அந்த ஸ்கெட்சை வந்து பிளான் போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு இராணுவத்தோட சோல்ஜர். அப்போது இதில் யாரை நம்புறது? அப்போ நீ ஏன் பதவி விலகக்கூடாது? நீ முதல்ல அவங்களா வந்து அட்டாக் பண்ணாங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்களா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாவே நீ தான் விலகணும். ஏன் 370 கேன்சல் பண்ணீங்க? சிறப்பு சட்டத்தை கேன்சல் பண்ணீங்க. கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் மோடி போய் பார்க்கல. சவுதி அரேபியாவுக்கு போனவர் திருப்பி சரி பாலாரும் முடிச்சிருவோம். பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொன்னீங்கல்ல. பாலாரும் தேனாரும் ஓடுற இடத்துல எப்படி குண்டு வெடிப்பு நடந்துச்சு? யார் சொன்னது? இப்போ இவ்வளோ பேருங்கள் இருக்காங்க இந்த இடத்துல, எந்த விதமான மறைகிறதுக்கு இடம் இல்லை. சுற்றி இந்த இந்த காடுகள், அந்த அந்த மரங்கள் தான் இயற்கையில் அந்த வரல அந்த ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க, ஃபைன் மரமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மரங்களாக தான் இருக்குது. புல்வெளி தான் பார்க்க நமக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து ட்ரெயினில் இதில் அந்த என்னது அந்த தொங்கிட்டு சாயின்னு போவோமே அதில் போகிறாரு. அப்போ வந்து அந்த இதெல்லாம் காட்டுறாங்க, லொக்கேஷன்லாம் காட்டுறாங்களா, பச்சை பசேல்னு பறந்த இடமாக தான் இருக்குது. அந்த நடுவில் சுட்டாலும் எங்கேயும் ஒழிய முடியாது. இப்படி போனாலும் சுடுவான், இப்படி போனாலும் சுடுவான், நேராக ஓடினாலும் சுடுவான், எப்படி போனாலும் சுடுவான். அதனால் இங்கே ஒழிய இடம் இல்லை. அதனால் சுற்றுவாங்கன்னு வச்சு எப்படியா இருந்தாலும் சுற்றுவாங்க. சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொன்னது யார்? இந்த லொக்கேஷன்லாம் அமைச்சு கொடுத்தது யார்? இந்த லொக்கேஷன்லாம் அமைச்சு அவங்களுக்கு கொடுத்தது யார்? அப்போது இதெல்லாம் வந்து இப்போ இந்த இராணுவத்தில் அந்த வேலை செய்கிறார் அவர் சொன்னதும் இங்கே நடந்ததுக்கு எல்லாத்தையும் ஒரு முடிச்சு போட்டு பாருங்கள். இது யார் சொல்லிக் கொடுப்பாங்க? எதுக்காக நடந்திருக்கணும்? ஏன் நடந்திருக்குது? இந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து சரியான இன்வெஸ்டிகேஷன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு, ஒரு அமர்வு இதை விசாரிக்க வேண்டும், தீர விசாரிக்க வேண்டும். இது நாட்டினுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, நாட்டினுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது. அப்போ இவங்க பதவி விலக மாட்டாது. இது இல்லை, பதவி விலகிறவங்க தான் எப்போயோ பதவி விலகி போயிருப்பீங்க. அவ்வளவு பிஎம் கேர் ஃபண்டு வந்து ஒரு பெரிய ஸ்கேமாக, அந்த ஸ்கேம்லேயே நீங்கள் பதவி விலகி போயிருக்கணும் எல்லாருமே.
மந்திரி சபையே காலியாக இருக்கணும். பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்கள் இது வரைக்கும் சூறையாடி வச்சுருக்கீங்க பாருங்களா, அதுக்கே நீங்கள் வந்து கேன்சல் ஆகிருக்கணும். விவசாய சட்டம் ஏற்றி 700 விவசாயிகளை கொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கே நீங்கள் பதவி விலகி போயிருக்கணும். 700 விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னமோ 28 பேர் செத்த உடனே உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த ரோசம் வந்து 700 பேர் செத்தாங்கல்ல விவசாயிங்க, அப்போ ரோசப்பட வேண்டியது தானே, அப்போ கோபப்பட வேண்டியது தானே. 2020 மட்டும் 400க்கு அதிகமான தாக்குதல் நடந்திருக்குங்கிற அந்த அம்மா வந்து இந்த அம்மா நிதியமைச்சர் அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க. இந்த 10 வருஷத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு இப்போ இது பெருசா நடந்திருக்குதா? ஒரு ஊழல் நடந்திருக்குதா? ஒரு பெரிய சம்பவம் ஏதாவது நடந்திருக்குதா? நாங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல. அவர் பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு, இந்த பிஎம் கேர் ஃபண்டே ஒரு பெரிய ஸ்கேம் தானம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? பெரிய உயர்ந்த ஒரு 150 கோடி மக்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு பொய்யா பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க? எப்படிவா பேசுறீங்க? 700 விவசாயிகளை கொன்றீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சட்டத்தை போட்டது யாரு? என்னமோ அவங்க சட்டம் இந்த மாதிரி சட்டம் போடுங்கன்னு சொல்லி அந்த சட்டத்தை நீங்கள் போட்ட மாதிரியும் நீங்கள் சொன்ன சட்டத்தை தானே நாங்கள் போட்டோம். நாங்களாக சட்டம் போட்டோம். நாங்கள் சட்டம் போடல. நீங்கள் சொன்ன சட்டத்தை தானே போட்டோம். போட்டதுக்கு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. முதல்ல போட சொன்னீங்க, இப்போ எதிர்ப்பு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. சட்டத்தை நீங்களாக போட்டீங்க. யாரை கேட்டுக்கிட்டு போட்டீங்க சட்டம்? யாரை வச்சுக்கிட்டு போட்டீங்க? அதுக்கு யார் பலியானது? 700 விவசாயிகள் பலியாகினாங்க. அட்லீஸ்ட் நிவாரணமாக கொடுத்தீங்கன்னா அந்த பலியான விவசாயிகளுக்கு, போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு 1 வருஷம் போராடி இருக்காங்க. இந்த 1 வருஷத்தில் 700 பேரை இழந்து எத்தனை பேர் ப்ரெஷர் வந்து, சுகர் வந்து, உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் சோறு தண்ணி இல்லாமல் கிடந்து மழையிலையும் வெயில்லையும், டெல்லியில் மழையும் அதிகமாக பெய்யும், வெயிலும் அதிகமாக பெய்யும், பனியும் அதிகமாக பெய்யும். அந்த ஒரு சூழ்நிலையில் 700 பேர் போராடி செத்துருக்கிறான். உட்காந்துருந்தவன் லட்சக்கணக்கான விவசாயி கொடுத்துட்டு உட்காந்துருந்துருக்கான். நீ தவறான சட்டம் போடுவ. வந்து 50,000 பேர் 1,00,000 பேர் வந்து போராட சொல்லுவேன். போராட்டத்தில் செத்து போவாங்க. அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். அப்புறம் நீ எதுக்கு தலைவன்? நீ என்ன வெங்காய தலைவன் நீ? 28 பேர் செத்து போயிட்டாங்களா? சவுதி அரேபியாவிலேருந்து வந்தோடனே நேராக அங்கே தானே போகணும். நீ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தானே போகணும். ஒருமையில பேசுனா தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் பிரதமர். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் பிரதமர். இந்த நாட்டினுடைய 150 கோடி மக்களில் எந்த மூலையில் யார் எந்த ஒரு குடிமகன் கேட்டாலும் அவர் பதிலளிக்க கடமைப்பட்டவர். நீ உடனே 2 பேர் பார்த்துட்டு உடனே பொங்காதீங்க. என்ன 2 பேர் பார்த்துட்டு உடனே பொங்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி. நான் ஒருமையில பேசுகிறேன் நினைக்காதீங்க. நான் கோவம் வருது பேசுகிறேன். 28 பேர் செத்து போயிட்டான்ல, நீ அங்கே போகணுமா இல்லையா? வந்தோடனே நேராக ஃப்ளைட்டை சவுதி அரேபியாவிலேருந்து நேராக விட்றா, ஜம்மு காஷ்மீருக்கு விட்றா. காஷ்மீரில் கொண்டு அமர்த்தரசில் இதான் எங்கே பெரிய ஏர்போர்ட் அங்கே கொண்டு இறக்குடா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? பைரேட்டை கூப்பிட்டு நீயா பேசணும். ஏன் இப்போ எங்கே நேரம் அங்கே விடு சொல்ல வேண்டியதானே? அங்கே உள்ள பாதுகாப்பு அமைச்சர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வர சொல்ல வேண்டியது தானே? அங்கே வச்சு கூட்டம் போட வேண்டியது தானே? அங்கே ராணுவ அதிகாரிகள் வர சொல்ல வேண்டியது தானே? இம்மிடியேட் ஆக்ஷன். அவன் ஒரு பையன் கூட தப்பிச்சு போகக்கூடாது. அத்தனை பேர்த்தையும் இப்படி 28 பேர் அவங்க செத்துருக்கான். இது இன்னைக்கு நமக்கு விடப்பட்ட, நம்ம நாட்டுக்கு விடப்பட்ட சவால், நம்ம மிலிட்ரிக்கு விடப்பட்ட சவால், நம்ம இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட ஒரு சவால். அதை எப்படியாவது முறியடிக்கணும். அத்தனை பேரையும் உயிரோட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பணுமில்ல. முடியாத பட்சத்துக்கு கொண்டுட்டு வான்னு சொல்லணுமில்ல. ஏன் சொல்லலை? ஏன் போகல? பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமா? பீகார் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு போய் பிரச்சனை பண்ணுறது, நாளைக்கெல்லாம் நாளைக்கு போய் பிரச்சனை பண்ணுறது. தேர்தல் என்னைக்கு? பீகார் தேர்தல் என்ன? பீகார் சட்டசபைக்கு தேர்தல் எப்போ, என்னைக்கு? ஏன் அவ்வளோ அவசரமாக ஏன் அங்கே போகணுன்னா? 28 பேர் செத்து போயிட்டாங்க. அதை விட மிக முக்கியமான வேலை அங்கே இருக்குதா? அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ ராணுவ வீரன் சொன்னால் அந்த பையன் மேலே கேஸ் போடுங்க. அந்த பையன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. எங்களை 28 பேர், அவர் பேர் என்ன, கர்னல் அமித் பீஸ் அப்படிங்கிறவர், எங்கள் அமித் பீஸ் அப்படிங்கிறவர் நாங்கள் 20 பேர் இருந்தோம். 20 பேர்த்தையும் எங்கள்லேருந்து அப்புறப்படுத்தி விட்டார், அகற்றி விட்டார். பயங்கரவாதிகள் வருவதற்கு வழிவகை அவர் தான் செய்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாப்புல. எல்லாம் மிலிட்ரிக்கார பையன். இதுக்கு பதில் சொல்லு. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன், என்னவே பண்ண மாட்டேன். ஆனால் யாராவது ராஜினாமா பண்ண சொன்னால் அவனை திருமாவளவன் சொன்னால் திருமாவளவன் மேலே போய் சண்டைக்கு போகிறது. எப்படி ராஜினாமா பண்ண சொல்லலாம்? 1,76,000 கோடி காங்கிரஸ் மேலே இல்லாத குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே சுமத்தி அதுக்கு அவங்களே வாதாடி அவங்களே வெளியே வந்துட்டாங்க. அதில் மாட்டினா நீங்கள் சொன்னவங்க எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஆட்சியை அகற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பேசுனதெல்லாம் போய் 2 கோடி பேர் வேலை போய், வேலைங்கிறது பொய், பெட்ரோல் விலை குறைப்பங்கிறது பொய், டீசல் விலை குறைப்பங்கிறது பொய், பண மதிப்பில் போய் தவிர்த்து பணத்தினுடைய மதிப்பை அதிகரிப்பேன்னு சொன்னது பொய், அத்தனையும் பொய்.
பேசுறதெல்லாம் பொய். வாய திறந்தா பொய். ஒரு துரும்ப கூட எடுத்து நீ மக்களுக்கு போட்டதில்ல. இந்திய மக்களுக்கு போட்டதில்ல. கேட்டா என்ன சொல்லுவ? 2டே விஷயம் சொல்லுவ. இலவச கேஸ் குடுத்துருக்கோம். இலவச அ வே வே ரோடு போட்டுருக்குறோம். இலவசமா தண்ணி குடுத்துருக்கோம். எங்க தண்ணி குடுக்குறீங்க? மாநில அரசு தண்ணி குடுக்குது. நீ எதுக்கு வந்து தண்ணி குடுக்குற? மாநில அரசு ரோடு போடுது எல்லா ஊர்லயும். நீ எதுக்கு ரோடு போடுற? நீ ஏன் மாநில அரச தாண்டிக்கிட்டு நீ ஏன் போற? அந்த மாநிலத்தில எல்லா வேலையும் செய்யறதுக்கு மாநிலம் இருக்குல்ல. நீ மாநிலத்த மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உனக்கு அதானே வேல. அத விட்டுப்புட்டு மாநிலத்துக்குள்ள போய் ரோடு போட ஏதாவது ஒண்ணு கேட்டாக்கா, இந்த இந்த பணம் பாதி, அந்த பணம் பாதி. மத்திய அரசினுடைய பணம் பாதி, மாநில அரசு மத்திய அரசோட பணம் 30%, மாநில அரசோட பணம் 70%. இதெல்லாம் கலந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, அந்த வேலைய நான் செஞ்சேன், இந்த வேலைய நான் செஞ்சேன், இந்த வேலைய நான் செஞ்சேன். எந்த வேலையும் முழுசாக எந்த திட்டத்துக்குமே முழுசா எந்த அரசுமே முழுசா பொறுப்பு ஏத்துக்காது. அவங்க பாதி, இவங்க பாதி தான். அவங்க குடுக்குற பணத்துல பாதி, இவங்க குடுக்குற பணத்துல பாதி. இப்படிதான். அப்படிதான் போட்டு எல்லா அரசாங்கமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் பேசினா உங்களுக்கு வந்து கோவம் வந்துரும். எதிர்ப்பீங்க, குதிப்பீங்க. பிஜேபி பத்தி பேசினா பொழுது விடிய 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 பேசியிருக்கலாம். அவ்வளவு ஊழல், அவ்வளவு பொய், அவ்வளவு சேட்டை. பேசுற வீடியோ பூரா டெய்லி இத பத்தியே பேச வேண்டியிருக்குது. இந்த அமித் அரசு இந்த ஜம்மு காஷ்மீர் நிலவரத்துக்கு அப்புறம். ம். ஏங்க அப்படி பண்றீங்க? எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, உடனே எங்கள தேச துரோகிங்கிறது. இந்த தேசத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவங்க தான் இந்த மாரிலாம் பேசுறோம். அ எவ்வளோ பேச்சு பேசுறாங்க. வடநாட்ல பாருங்க. இனிமே நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்களா நீங்க வடநாட்ல? உங்களுடைய நீங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை பேசுறேன், அங்க பேசுறேன், இங்க பேசுறேன், இத பேசுறேன், அத பேசுறேன், ராணுவத்தில கூட பேசுறேன், பாகிஸ்தான் கூட சண்ட போடுறேன், இந்த தண்ணீர நிப்பாட்டுறேன், சிந்து நதியில தண்ணீர நிப்பாட்டுறேன். இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான தெரியலையா? சிந்து நதி நீரை நிப்பாட்டிருவீங்களா? அணை கட்டி வச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் அந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்டி வைத்திருக்கிறீர்களா நீங்கள்? இல்ல. அப்புறம் எப்படி நிப்பாட்டுவீங்க? தண்ணி எங்க கொண்டு போய் விடுவீங்க? வற்றாத ஜீவநதின்னு சொல்லக்கூடிய கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3. ஃபர்ஸ்ட்டு சிந்து, அடுத்து கங்கை, பிரம்மபுத்திரா. அது 3 தானே வற்றாத ஜீவநதிகள் இது 3. இந்தியாவினுடைய வற்றாத ஜீவநதிகள் தான் இது 3. இந்த 3 நதியில சிந்துங்கிறது பெரிய ஆறுங்கிறாங்க. கங்கை மாரியே அதுவும் ஒரு பெரிய ஆறுங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குங்கிறாங்க. அந்த காலத்துல நீங்க எப்படி அவ்வளோ அந்த அந்த அகலத்துல 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற ஆத்துல வர தண்ணிய நீங்க எப்படி தேக்கி நிப்பாட்டுவீங்க? 4 பொக்லைன் மிஷின் எடுத்து கொண்டு போய் மண் அள்ளி போட்டு நிப்பாட்டிருவீங்களா? என்னங்க சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. முதல்ல அந்த ஜம்மு காஷ்மீருங்கிற பகுதியில உண்மையாலே உங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்தா, உண்மையாலே உங்களுக்கு தேசப்பற்று இருந்தா, காஷ்மீர் மக்கள் மேல உண்மையாவே உங்களுக்கு பற்று இருந்தா, அந்த நாட்ல, அந்த மண்ணுல போய் உட்கார்ந்து அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? இந்தியா என்ன செய்யணும்? ஏன் தீவிரவாதிகள உள்ள அனுமதிக்கிறீங்க? பயங்கரவாதிகள ஏன் உள்ள வரவைங்க? ஒரு நாடுங்க இங்க பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. "சிரைக்கிறவன் ஒழுங்கா சிரைச்சா, உட்கார்றவன் ஒழுங்கா உட்கார்ந்தா, சிரைக்கிறவன் ஒழுங்கா சிரைப்பான்" அப்படிம்பாங்க. சிரைக்கிறவன் மேல தப்பு இல்ல. உட்கார்றவன் மேல தான் தப்பு. அதனால நம்ம வந்து பாதுகாத்து நீங்க எல்லையில போய் பாதுகாத்து படை வீரர்கள போட்டு, இவ்வளவு பண்ணி, அவ்வளவு பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு பெரிய பிரயோஜனம் இல்ல. அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த உள்ளூர் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதை விட்டுவிட்டு AK-47 எடுத்துட்டு போறேன், AK-72 எடுத்துட்டு போறேன், AK-57 எடுத்துட்டு போறேன், நான் பீரங்கி இருக்குது, சுகோய் விமானம் இருக்குது, நாங்களே தயாரிச்ச சுகோய் விமானம் இருக்குது, நாங்களே தயாரிச்ச ரஃபேல் விமானம் இருக்குது, இது எங்க நாட்டு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி மாத்தட்டிட்டு அங்க போய் குண்டு போடுறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. அங்கிட்டு இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டாலும் நம்ம மக்கள் தான், இங்கிட்டு இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டாலும் நம்ம மக்கள் தான். யாராக இருந்தாலும், எந்த புறமாக இருந்தாலும் அவ்வளவும் மனித உயிர்கள் தான். அவர்கள் சிரமப்படுவதை, ரத்தம் சிந்துவதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா, அந்த பயங்கரவாதம் கொடூரமானது. இந்நேரம் அவங்கள அழிச்சு பிடிச்சிருக்கணும். அத விட்டுட்டு பயங்கரவாதிகளை கொல்லாமல், பயங்கரவாதிகளை அழித்து ஒழிக்காமல் நீங்க அ அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க மக்கள்ட்ட போய் பேசுங்க. மக்கள் என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன வேணுமோ அத குடுங்க. தீவிரவாதம், பயங்கரவாதம் ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிரும். ஆமா, இன்னொன்னு சொல்ல விட்டுட்டேன். ஏன்னா காஷ்மீர்ல பிரச்சனை இல்லைன்னா நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? அதுதான் பாவமா இருக்குது. அதனால தான் நீங்களும் புகச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வெடிச்சுக்கிட்டே இருக்குது. காஷ்மீர் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் இது ஒரு பொழப்பு. காங்கிரஸுக்கு இது ஒரு பொழப்பு. காஷ்மீர், பாகிஸ்தான் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். இல்லை என்றால் அந்தந்த மாநிலத்த அந்தந்த மாநில கட்சி தான் ஜெயிக்கும். நீங்க வீட்டுக்கு போ வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.